ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு இட்டாலியன் ஹாரர் ஸ்லாஷர் படமாக வெளியான தி கோல்ட்ஸ்மித். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. அந்த வீடு ஒரு பொற்கொள்ளருடைய வீடு. இந்த தங்க நகைகள் அதெல்லாம் செஞ்சு அதை விற்கக்கூடிய இல்லை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நபருடைய வீடு அது. இப்போ 3 திருடங்க படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம காமிக்கப்படுறாங்க. 2 பசங்க ஒரு பொண்ணு. இதுங்க 3ம் சின்ன வயசில் இருந்தே சின்ன சின்ன திருட்டுக்கள் ஆரம்பித்து இப்போ இதுங்களுடைய சர்வைவல் அப்படிங்கிறதே திருடி புழைக்கிறது தான் இருக்குது. இந்த திருட்டு நடக்கும்போது எவனா ஒருத்தன் வந்தால் சுட்டு தள்ளுறதுக்கோ இல்லை குத்தி கொள்றதுக்கோ கூட தயங்காத ஒரு கேங்கு இந்த 3 பேரும். இவங்க 3 பேரும் படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று தனியாக காட்டுக்கு நடுவில் இருக்குது. ஆளரவுமே சுற்றி யாரும் கிடையாது, பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. இதில் 2 வயசான பெரியவங்க 2 பெருசுங்க மட்டும்தான் வீட்டில் இருக்குதுங்க. அதனால் எப்படியும் 9-9:30 தூங்க போயிருங்க. அதுவும் அந்த ஆள் ஒரு தங்காசாரி. அதனால் கண்டிப்பாக போனோம் அப்படின்னா நம்ம நிறைய தங்கமாகட்டும் இல்லை பணமாகட்டும் ஏதோ ஒன்று லவுட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாசல்லே காத்திருக்காங்க. இவங்களும் அந்த லைட் அமரும் அப்படின்னு பார்த்தா அமர்ந்த பாடு இல்லை. ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த வீட்டில் லைட்டை வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. சரி, ஓகே, இதான் தருணம், வாங்க இறங்குவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் உள்ளே இறங்குறாங்க. ஆனால் அந்த தருணத்து வரைக்கும் இன்றைக்கி நைட்டில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட டோன்ட் பிரீத் படம் எப்படி இருந்ததோ அதே படத்தை ஒரு பி கிரேட் மூவியாக பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படம் IMDbயில் ரொம்ப கம்மியாக தான் ரேட்டிங் வாங்கியிருக்கு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது பரபரன்னு சூப்பராக ஆரம்பிக்கும். பின்னாடியும் ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பாகவே ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் தான் இதனுடைய கதைக்களத்தை டெஃபினட்டாக அவங்க நகர்த்தியிருக்காங்க. இந்த இன்பிட்வீனில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். சில பிட்ரேயல்ஸ் வந்து அங்கே ரிவீல் பண்ணப்படும். அந்த இடத்துல ஒரு 20-25 நிமிஷம் கான்வர்சேஷன் இருக்குது. அந்த 20 நிமிஷம் கான்வர்சேஷனில் நான் படம் பார்க்கும்போது என்னங்க சூப்பராக ஆரம்பிச்சு திடீர்னு இங்கே வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க, அமர்த்தி போட்டுருவோமா அப்படின்னு நானே யோசித்தேன் முதல்ல. ஆனால் அப்படி எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்க? இந்த படமே 1.5 மணி நேரம் தான், ஒரு சின்ன படம் தான் இது. ஸோ 15 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா 1.5 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்ததுனால தான் அந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் ரிவீலிங் பார்ட் அங்கே இருக்குது. அதுவுமே ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அதை விட முக்கியமாக பின்னாடி ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ இந்த விஷயங்கள் எல்லாமே கடைசி ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஸ்லாஷர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டோன்ட் பிரீத் மாதிரி இன்னொரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சிம்பிளாக அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த சினிமோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்ங்கிறத ஓரமாக தூக்கி வைங்க. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, CGI, VFX, SFX, குறிப்பாக படத்துடைய மேக்கப் டீமுடைய ஒர்க்கு அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துக்கு CGI, VFX ஒரு சில இடங்களில் ரொம்ப நீட்டாகவே மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் கொஞ்சம் கொடூரமான அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உள்ளே இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி செக்ஷுவலாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ரத்தம் தெரிக்கக்கூடிய இல்லை ரொம்ப குரோதமான காட்சிகளும் உள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் மாதிரி அப்படி இருக்குமோ அப்படின்லாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. அதனால் அந்த இலகிய மனம் படைச்ச நபர்கள்லாம் தயவு செஞ்சு இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்ப்பதை தவிர்க்கவும். இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போல் அப்படின்னா ஒரு தடவை ஹாரர் ஸ்லாஷர் த்ரில்லர் ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக பொழுது போலன்னா ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.